ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ வந்து லாஸ்ட் சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது தான். வீடு பால் காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிஸை இன்வைட் பண்ணியிருந்தோம். எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 குரூப் கிட்டே இருக்காங்க. அவங்க யாரையுமே நம்ம இன்னும் கூப்பிடவில்லை. சரி 1 by 1 வந்து கூப்பிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீ டைம் நமக்கும் இருக்கணும், அவங்களுக்கும் இருக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவங்களையும் அவங்க ஃபேமிலியும் வந்து லாஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கு டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருந்தோம். சண்டேலாம் கூப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரஷ்ஷாக இருக்கும். யாரும் ஒழுங்காக பேசிகிட்டு இருக்க முடியாது. அடுத்த நாள் வேலையெல்லாம் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஸோ சாட்டர்டே டின்னருக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் வந்து பேசிட்டு கொஞ்சம் லேட்டாக போனால் கூட வரி பண்ண தேவையில்ல, அடுத்த நாளும் லீவு தான் அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு சாட்டர்டே அன்றைக்கி இன்வைட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற நியூ பிளேஸ் பார்த்திங்கன்னா தெங்கா. இங்கே வந்து வெட் மார்க்கெட்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வெட் மார்க்கெட் போனோம் அப்படின்னா புக்கிட் பாட்டா அங்கே வந்து போகணும். அப்படி இல்லாட்டி நம்ம முன்னாடி இருந்தோம் இல்லையா புக்கி பஞ்சாங், அங்கே பங்கிட் ரோடு, அங்கே வந்து நம்ம போகலாம் பங்கிட் மார்க்கெட். ஸோ எங்களுக்கு வந்து அது இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே மட்டன் ஷாப் எல்லாமே வந்துட்டு ரெகுலராக வாங்கினது. ஸோ அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லி 6:30 போலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து இங்கேருந்து பஸ் எடுத்து போயிட்டு வரும்பொழுது நிறைய திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு வர முடியாது. இல்லாட்டி டேக்ஸி தான் எடுத்து வர மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து இங்கே கெட்கோ அப்படின்னு ரெண்ட் பண்ணுற மாதிரி கார் ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே வந்து அந்த டைமுக்கு இருந்தது. அதனால 6:30லேருந்து 9:30 வரைக்கும் அந்த கார் வந்து ரெண்ட் பண்ணியிருந்தோம். எவ்வளோ நேரம் வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பே பண்ணணும். நம்ம சொன்ன டைம் தான். நம்ம வந்து புக் பண்ணும் பொழுதே இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கார்டையும் வந்து ரிட்டன் பண்ணிடணும். எங்களுக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ 9:30 வரைக்கும் போட்டிருந்தோம். காலையில் 6 o'clock போலாம் எந்திரிச்சு அப்புறம் 6:30க்கெலாம் காடி எடுத்துகிட்டு மார்க்கெட் போயாச்சு. பங்கிட் மார்க்கெட் தான் போயாச்சு. நான்வெஜ் மீல் தான். நம்ம நான்வெஜ் இல்லாமல் ஒரு விருந்து இருக்குமா? ஸோ நான்வெஜ் மீல் தான். என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே வந்து பிளான் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உன்னோட ஸ்டைல் சிக்கன் பிரியாணி இல்லாட்டி மட்டன் பிரியாணி செஞ்சிரு அப்படின்னு சொன்னாங்க. டின்னருக்கு தான். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டில் ஒரு அண்ணன் வந்து வெஜிடேரியன். ஸோ அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஏதோ விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, எனக்காக நீங்கள் வெஜ்ஜு சமைக்க வேணாம், நான் வேணால் வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இல்லை அதெல்லாம் முடியாது, நான் உங்களுக்கு தனியாக வந்து வெஜ்ஜு வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியாணி செஞ்சோன்னா மறுபடியும் ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி தானே செய்ய போகிறோம். ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து ஒயிட் ரைஸே செஞ்சிடலாம் சொல்லி பிரியாணி வேணான்னு சொல்லிட்டேன். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, அப்புறம் கேபேஜ், பரங்கிக்காய், ரசம், சாம்பார், சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ மார்க்கெட் போனால் அந்த டைம் வேறு இந்த சைனீஸ் நியூ இயர் டைமில். ஸோ நிறையா இதெல்லாம் இல்லை. மீன்லாம் வந்துட்டு நிறைய டைப் மீன்லாம் கிடையாது. இருந்த மீனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. நம்ம நார்மலாக இந்த மஞ்சப்பொடி மீன்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ 7 வெள்ளி 8 வெள்ளிக்கெலாம் கூட நான் வாங்கியிருக்கேன். சின்ன மஞ்சப்பொடி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்தது 1 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே இருந்தது. $13 $14 கிட்டே வந்தது. வேறு சாய்ஸ் கிடையாது, வேறு மீனுமே இல்லை. பிளாக் ஃபார்ம்ஃப்ரெட்லாம் வாங்கினோன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம், வஞ்சர மீன் இருந்தால் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனால் அங்கே வந்து ரெண்டுமே வந்துட்டு இல்லை. பிளாக் ஃபார்ம்ஃப்ரெட் இருந்தது, பட் ரொம்ப பெருசாக எடுத்தோம்னாலும் ரொம்ப சதை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது சாப்பிடும்பொழுது சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். மஞ்சப்பொடி மீன், மட்டன் வந்து வாங்கியிருந்தோம். மட்டன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் வெஜிடபிள் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம வந்துட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்பொழுது பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கிட்டோம். எனக்கு வந்து பராட்டா வாங்கியிருந்தேன். குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பீகூன் சாப்பிடுவாங்க. ஸோ பீகூன் வாங்கிட்டு பட்டர்ஃப்ளைன்னு ஒரு பன்னு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்ம வந்து முன்னெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போகும்பொழுது அந்த பீகூன் வந்து சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. இப்போல்லாம் அங்கே அடிக்கடி போக முடியாதனால ரொம்பவே மிஸ் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். தம்பியும் பாப்பாவும் எந்திரிச்சிட்டு அத்தை, தம்பி, பாப்பா எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து டின்னர் தானே சமைக்கணும். ஸோ அதனால் எங்களுக்கு நிறையாவே டைம் இருந்தது. கொஞ்சம் எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் செஞ்சுட்டு இருந்தோம். இதே லஞ்சுக்கெலாம் வந்து இது பண்ணுறோன்னா ரொம்ப ரஷ்ஷாக சீக்கிரம் அவங்க வரதுக்குள்ளே வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பாக சமைக்கிற மாதிரி இருக்கும். பட் எங்களுக்கு டின்னர் அப்படிங்கிறதுனால நல்லாவே டைம் இருந்தது.
பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை வந்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணி தந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மட்டன் நான் க்ளீன் பண்ணி தர சொன்னேன், ஏன்னா அதான் வேக வைக்கணும் குக்கரில். ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சு தந்துருங்கன்னு சொல்லிவிட்டு, அதில் அந்த அளவுக்குலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வேலையுமே இருக்காது. அவங்க நமக்கு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. பீஸுமே வந்துட்டு நம்ம சைஸ் எந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி தருவாங்க. நான் எப்போ மட்டன் வாங்கினாலும் அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன், ஷோல்டர் பார்ட்டில் வந்து கட் பண்ணுங்கள், எனக்கு போனோட தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்குமே வந்து ஷோல்டர் பீஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெஞ்செலும்புமே மிக்ஸ் பண்ணி தர சொல்லியிருந்தோம். ஸோ ரொம்ப கொழுப்பு இருக்காது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதை க்ளீன் பண்ணதும் மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே குக்கரில் வந்து ஒரு 6 விசிலுக்கு வச்சுட்டேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். 6 விசில் வச்சோன்னா சூப்பராக வந்து வெந்துடும். ரொம்ப ஃபுல் குக் பண்ண மாட்டேன், ஒரு 3/4 பதத்துக்கு வேக வைப்பேன். அப்புறம் குழம்போ கிரேவியோ செய்யும் பொழுது அந்த மசாலா கூட சேர்த்து வேக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மட்டன் வந்து குக்கரில் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அப்படியே சாம்பாருமே வச்சிடலாம் சொல்லி பருப்புமே ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். அப்புறம் மீன்லாம் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணலான்னு. ஸோ அதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் சொல்லிவிட்டு, இதுதான் அந்த மஞ்சள் பொடி மீன். பட் இது கொஞ்சம் பெரிய சைஸ், நம்ம எப்போதும் வாங்குறத விட கொஞ்சம் பெரிய சைஸு. இதுதான் வந்து $14 கிட்ட வந்தது. எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. பட் சைனீஸ் நியூ இயர் டைமு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது எல்லாமே. சோத்தும் வந்து நம்ம இடையில சமைக்கலாம் சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம், அது வந்து $25 வந்தது. எனக்குலாம் கொஞ்சம் ஷாக்கு. பட் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அப்புறம் அந்த வாரம் வந்து இடையில எப்போயாவது சமைச்சிக்கலாம் சொல்லி. இந்த மீனில் வந்து பெருசாக எதுவும் மசாலா வந்து இது பண்ண மாட்டேன். உப்பு, அதுக்கப்புறம் இங்கே பாபாஸ் மீன் மசாலா தூள் இருக்கும், ஸோ அது மட்டும் ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டும் ஆட் பண்ணாலே இந்த மீனுக்கு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி பாக்ஸில் வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாம்பாருமே வந்து ரெடி பண்ணியாச்சு. கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அத்தை வந்து பரங்கிக்காய், ரசம், அதுக்கப்புறம் சாதம்லாம் வடிச்சிடறேன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த கேபேஜ் வந்து பொரியல் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வெஜிடபிள்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாகவே சமைச்சிக்கலாம் சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மட்டன் குழம்பு தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். என்னோடய ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி. ரொம்ப வந்து மசாலாலாம் வறுத்துட்டு அரைச்சி அந்த மாதிரி செய்யாமல் சும்மா நார்மலாக தேங்காய் அரைச்சி ஊற்றி போட்டு சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி நான் அன்றைக்கி செஞ்சுருந்ததை ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சட்டுன்னு ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேணால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் வந்து ஃபஸ்ட்டே நான் குக்கரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். ரொம்பலாம் வேக வைக்க மாட்டேன், கொஞ்சம் 3/4 பதத்துக்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணுவேன். பட் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக சேர்ப்பேன். கருவேப்பிலெல்லாம் போட்டு அதை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள்லாம் சேர்த்து தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த மட்டன் அதையுமே அந்த தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து வேக வைக்கும் பொழுதே உப்புலாம் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம குழம்புக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கும் பொழுது உப்பு பத்தாது. செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாத்தூள் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருந்தேன்னா வெறும் மிளகாய்த்தூளும் அப்புறம் வீட்டிலே அம்மா அரைச்சி கொடுத்த வேற குழம்பு மிளகாய் தூள் தான். இது வந்து எல்லா குழம்புக்குமே நான் இது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். மிளகா, மல்லி, சீரகம், சோம்பு, அது பொட்டுக்கடலை, கருவேப்பில்லை, மஞ்சள் இந்த மாதிரி நிறையா வந்து சேர்த்து வறுத்துட்டு அம்மா வீட்டிலே இந்த மிளகாத்தூள் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அரைக்கும் போதெல்லாம் எனக்குமே கொடுத்து விட்டுருவாங்க. மோஸ்ட்லி எல்லா குழம்புக்குமே நான் இந்த ஒரு குழம்புத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். எக்ஸ்ட்ராவாக கடையில் வந்து எதுவும் வாங்கி கடை மசாலாத்தூள் வந்து சேர்க்க மாட்டேன். மிளகாத்தூள்லாம் போட்டு அங்கிட்டு குழம்புக்கு ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டேன். மட்டன் ஆல்ரெடி நம்ம ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த மசாலா கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சோன்னா அது கறிக்குள்ளே சார்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் கூட நிறைய சீரகம், கொஞ்சமாக சோம்பு, மிளகு, 4-5 கிராம்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஸோ அதை மட்டும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல வந்து ஆட் பண்ணிட்டேன்.
தேங்காய் சேர்த்துட்டு நான் அதுக்கப்புறம் ரொம்பலாம் கொதிக்க வைக்கல. ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொத்தமல்லி போட்டு மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. மட்டனுமே எனக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நான் அதுக்கப்புறம் விசில் எதுவுமே போடல, ஃபஸ்ட்டு வேக வச்சது தான். உங்களுக்கு மட்டன் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா வேணும்னா அந்த மசாலாத்தூள் தண்ணிலாம் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் அரைக்கும்பொழுது முந்திரி பருப்பு வந்து ஒரு 3-4 முந்திரி பருப்பு மட்டும் போட்டால் போதும். ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப திக்காயிரும். வீட்டில் வந்து இந்த ஸ்டைலில் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி நம்ம யூஸ் பண்ணுற மிளகாத்தூள்னால கூட டேஸ்ட்டு வந்து மாறலாம். நான் வீட்டில் அரைக்கிற குழம்பு தூள் வந்து தான் சேர்ப்பேன், மற்றபடி வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். நீங்களும் வீட்டிலே அரைக்கிற மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இந்த குழம்பு இட்லிக்கும் தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் சூப் ரெடி பண்ணி அத்தையும் ஹஸ்பண்டும் வந்து தம்பி பாப்பா 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு மட்டன் குழம்பு வச்சதுமே வந்துட்டு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சமைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சமைச்சிடலாம். மட்டன் குழம்பு, சாம்பார், அப்புறம் மரக்கறி இறைச்சி இது 3மே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் சிக்கன் கிரேவிக்குமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் கிரேவியில் கிழங்குலாம் போட்டு தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு நான் எப்பொழுதும் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்ப்பேன். இந்த தடவை வந்து நான் சிக்கனோட மசாலா போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்க்கணுன்னு இருந்தேன், சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி விட்டு அதிலே வந்து மசாலா தூள் சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதக்கி அதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். சிக்கன் குக்காகி வரும்பொழுதே கொஞ்சம் தண்ணிலாம் வரும். ஸோ பார்த்துட்டு தண்ணி ஊற்றலாம்னு சொல்லிட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அதை ஒரு பக்கம் அவங்ககிட்ட மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் சாதத்துக்குமே களைஞ்சி வச்சிடலாம், அரிசி களைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அளவுன்னு தெரியல, மதிப்பாக ஒரு 7 டம்ளர் போட்டு அரிசியெல்லாம் களைஞ்சி அடுப்பில் வச்சுட்டேன். அத்தை வந்து அந்த கேப்பில் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் சாதம்லாம் வடிச்சிட்டு நான் ரசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போல் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ தான் வந்ததும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுமே வந்து அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்த்தா பாப்பா பார்த்தா டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி கொஞ்சம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெக்யூம்லாம் போட்டு விட்டுடலாம் சொல்லி டாய்ஸ்லாம் எடுத்து அப்போ தான் நான் கொண்டு போய் வைப்பேன். அவங்க மறுபடியும் திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி வைப்பாங்க. நம்ம அப்புறமா விளையாடலாம் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி டாய்ஸ்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு வெக்யூம் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் அந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு நாங்கள் ஒரு 5:30க்குள்ளெல்லாம் வந்து சமைச்சே முடிச்சிட்டோம் எல்லாமே. அத்தை வந்து ரசமும் பரங்கிக்காய் கொஞ்சம் இந்த சுகர்லாம் போட்டு செய்வேன் அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க, பரங்கிக்காய் பிரட்டல் அதெல்லாம் செஞ்சு முடிச்சதும் அதுக்கப்புறம் நான் கேபேஜ்மே வந்துட்டு சும்மா அந்த முட்டைக்கோஸ் பொரியல் தொபட்டல்னு சொல்லுவோம் அது வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான். ஸோ அது வந்து அவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம், சுட சுட வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் சொல்லி அது மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது, இது செய்யாமல். ஸோ அன்றைக்கி நம்ம வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலாக என்னெல்லாம் டின்னர் செஞ்சுருந்தோம் அப்படின்னா சாதம் வடிச்சிட்டு சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, அப்பளம், சாம்பார், மரக்கறி இறைச்சி, முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், அதுக்கப்புறம் வந்துட்டு பரங்கிக்காய் கூட்டு, வெள்ளரிக்காய் வெங்காயம் பச்சடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட சேர்த்து 4 பேர். அவங்களாம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி படிக்கும் போதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டாகி அவங்க ஃபேமிலி அப்பா அம்மா அப்படி நமக்கு க்ளோஸ் ஆகி அப்புறம் அவங்களுக்கு ஒரு அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அவங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்களும் இப்படி க்ளோஸ் ஆகி அப்படி இருக்கிறாங்க. எனக்கு என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு அந்த சர்க்கிள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, பாலி படிக்கும்பொழுது, ஹையர் செகண்டரிஸ் படிக்கும்பொழுது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்மியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. எல்லாரையும் ஒரே டைமில் கூப்பிட்டோன்னா யார்கிட்டையுமே ஒழுங்காக பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே தனித்தனியாக ஒவ்வொரு நாளில் கூப்பிடலாம், ஒரு குரூப்பாக வந்து இன்வைட் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். எல்லோரும் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வந்துட்டு எதெல்லாம் லைட்டாக ஹீட் பண்ணணுமோ அதெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றி எடுத்து வச்சு எல்லோரும் வந்து சேர்ந்து சாப்பிட்டுருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம்லாம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் பேசுகிறது, அப்புறம் போயிட்டு அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறது. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படியும் ஒரு 11:30 வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் டயர்டாகிடும் இல்லையா. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வாஷ் பண்ணி வச்சிடலாம் சொல்லிவிட்டு இடையில அப்பப்போ போயிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன்.
அப்புறம் வந்துட்டு ஒரு 11:30 போலலாம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. தம்பி பாப்பாலாம் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மீதம் இருந்தது. ஸோ அந்த சாப்பாடெல்லாம் பாக்ஸில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இடையில எல்லா பாத்திரமும் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். சின்ன சின்ன பவுல் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதையுமே க்ளீன் பண்ணி அடுப்பு தான் கொஞ்சம் எண்ணெய் பிசு பிசுன்னு இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து கழுவிக்கலாம் சொல்லிவிட்டு சும்மா சோப்பு மட்டும் போட்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டு மோப் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நானுமே வந்து படுத்தாச்சு. ஸோ அன்றைக்கி டே இப்படி தான் போனது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.